ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனியின் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தயிர் சாதத்துக்கு ஆப்டான முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு. இது கிள்ளி போட்ட சாம்பார்லையும் சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். சோம்பு நல்லா சூடானதுக்கப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் கடுகு போட மாட்டேன் இந்த டிஷ்ஷுக்கு, ஏன்னா சோம்போட ஸ்மெல்லு வாசனை எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகாவை நான் உடச்சி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 75% வதங்கிட்டோம். கண்ணாடி பாதம் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்ட்டு இல்லை. சின்ன வெங்காயம் 80% வரைக்கும் அதுக்குள்ளே தான் வதங்கணும். ஸோ பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். ரெண்டுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நல்லா வதக்குங்க, சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசிட்டோம் தக்காளி, அதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா கொலைய வேகிற அளவுக்கு தக்காளியை மசிச்சுக்கலாம். நல்லா வேகட்டும் பாருங்கள். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் போதும், ஒரு ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காயை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகணும். ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொலைய வெந்துடுச்சு தக்காளியெல்லாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் போடலாம். ஏன் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் கழித்து போடுறோன்னா, கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் குழஞ்சிரும் இல்லையா, அதனால் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் லேட்டாக நான் சேர்த்துக்கிறேன். அது சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு டிஷ் இதுவாச்சு இல்லை, காய் இல்லை, அதனால். ஸோ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வீட்டில் அரைச்சது தான். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மிளகாத்தூள் போட்டோடனே நல்லா அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கணும். ஸோ எண்ணெயில் வதங்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்குங்க, தண்ணி ஊற்றாமல். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஸோ எண்ணெயில் வதங்கும்போது அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த காயெல்லாம் இன்னும் நல்லா வேகட்டும். ஸோ அதனால் ஒரு டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணான்னா அது பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கோங்க உப்பை. நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தண்ணி சுண்டி காயெல்லாம் வெந்து வந்திருக்கும். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் வேகணும். பாருங்கள், முருங்கைக்காய் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துட்டுக்கப்புறம் பாருங்கள், கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு கலருவோம். காயெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி ஒரு 2 நிமிஷம் போதுங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. தயிர் சாதம், ரசம், மிளகாய் சாம்பார், எல்லா டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.